வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் போன வருஷம் 2024 கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ப்ராப்ளம். An electric dipole is placed at an alignment angle of 30 degree with electric field of 2 × 10⁵ Newton per coulomb. It experiences a torque equal to 8 Newton meter. Calculate the charge on the dipole if the dipole length is 1 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தா அதே ஃபார்முலா தான், அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ண முடியும். பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு வந்து டார்க், இதில் வந்து டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருங்க அப்படின்னா டார்க் கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்க, டார்க் வந்து 8 நியூட்டன் மீட்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைபோல் லென்த், அப்போ டைபோல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா d = 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து 2 × 10⁵ நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் வந்து தீட்டா வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ வந்து நமக்கு அந்த சார்ஜோட வேல்யூ தான் கொடுக்கணும். அப்போ இந்த டார்க்குக்கான ஃபார்முலா நமக்கு நேற்று எழுதியிருந்தோம். அப்போ டார்க் டோஸ் = P × E அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ P × E வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PE sin θ அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ அந்த P அப்படிங்கிறது டைபோல் மொமெண்ட். இந்த டைபோல் மொமெண்ட்டை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா QDE sin θ அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? அப்போ டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறது வரணும் கிடையாது. இந்த சார்ஜையும் டிஸ்டன்ஸ், 2 சார்ஜ் இருக்கு அப்படின்னா டைபோல்னா 2 அர்த்தம். இப்போ 2 சார்ஜஸ் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ், தட் இஸ் D. அப்போ நமக்கு கேட்டுக்கிறதுக்கும் இந்த Qவோட வேல்யூ தான் கேட்டுருக்காங்க. அப்போ Q மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே கீழே கொடுத்துடலாம். அப்போ Q = τ / DE sin θ. ரைட்டா? அப்போ டோவோட வேல்யூ நமக்கு தெரியும் 8 ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா D வந்து நமக்கு வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் மாற்றணும். அப்போ மீட்டரில் மாற்றோம்னா 10⁻² வரும். அப்போ 10⁻². E வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 × 10⁵. sin θ வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ sin 30 வந்து 1/2. அப்போ 1/2 எழுதிக்கலாம். அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அதே மாதிரி 5 இங்கே வந்து -2 இருக்குது. அப்போ -2ல 5 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கிடைக்கும். அப்போ 3 வந்து மேலே போகும்போது -3 ஆகும். அப்போ வந்து Q = வந்து 8 × 10⁻³ கூலும் நமக்கு கிடைக்கும். அப்போ இது எப்படி இல்லைன்னா 8 மில்லி கூலும் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் B இஸ் ஏ கரெக்ட் ஒன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 கிளாஸஸ், இது வந்து ஆப்டிக்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. இது வந்து எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிசம் வந்துருக்கு. இப்போ 2 glasses have the dispersive power in the ratio 2:3. The glasses are to be used in the manufacture achromatic objective of the focal length 20 cm. The focal lengths of the lenses f1 and f2 கேட்டிருக்காங்க. அப்புறம் 2 லென்ஸ் என்ன பண்ணிக்கணும், ஒட்டி வச்சிருக்காங்க to produce the achromatic combination. அதனால அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் லென்த், அது ரெண்டுமே சேர்க்கும்போது எஃபெக்டிவ் focal length வந்து பார்த்தீங்கன்னா 20 cm அப்படின்னு இருக்குது. இப்போ இதோட டிஸ்பர்சிவ் பவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:3 அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அபரேஷன், லென்ஸ் அபரேஷன் நம்ம பார்த்துருப்போம். அக்ரோமேட்டிக் அபரேஷன்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின் உண்டு. இந்த கண்டிஷன் ஃபார் தி அக்ரோமேட்டிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பர்சிவ் பவர், அப்போ டிஸ்பர்சிவ் பவருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் இந்த அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் ஃபார்முலா வந்து தட் இஸ் இங்கே வந்து நமக்கு 2 லென்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து ω1 / f1 + ω2 / f2 = 0 அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி 3 இருந்துச்சு, அப்படியே நம்ம சமேஷன் பண்ணிட்டே போயிடலாம். இப்போ நமக்கு வந்து ω1 and ω2 கொடுத்துட்டாங்க. அது ω1 அப்படிங்கிறது டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் தி லென்ஸ் 1, இது வந்து லென்ஸ் 2ஓட டிஸ்பர்சிவ் பவர். இது ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸ் 1, இது ரெண்டாவது லென்ஸோட ஃபோக்கல் லென்த். இப்போ f1 and f2 தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ω1 ω2 கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த மாற்றி எழுதிக்கலாம். அப்போ ω1 / f1 = -ω2 / f2. அப்போ இதை ஒரு ஃபோக்கல் லென்த் அப்புறம் ஒரே சைடில் கொண்டு வந்தோம்னா அப்போ எப்படி வரும் அப்படின்னா f2 / f1 = -ω2 / ω1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு வந்து இந்த ரேஷியோ கொடுத்தாங்க. ω2 அதாவது ω1 ω2 வந்து பார்த்தீங்கன்னா 2:3 அப்படின்னு இருக்குது. அப்போ இதை நம்ம மாற்றி போட்ட அப்படின்னா 3:2 வரும். அப்போ f2 = -3/2 × f1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 3/2 வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1.5 × f1 அப்படின்னு கிடைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இதிலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ F2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -1.5 டைம்ஸ் ஆஃப் F1. அப்போ இதிலே மைனஸ் வந்துச்சு. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டில் மட்டும்தான் F2 வந்து மைனஸ்ல இருக்குது. அப்போ ஒன்று இது வரலாம் இல்லை இது வரலாம். அப்போ இந்த 1.5ஓட F1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சோம்? F2 கிடைச்சோம். சரியா? அப்போ F1 நமக்கு வந்து ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சா போதும். அப்போ F1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து F2 வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ரைட். அப்போ F2 ஈக்குவல் டு இப்படி எழுதிக்கலாம். அப்போ F2 ஈக்குவல் டு -1.5 டைம்ஸ் ஆஃப் F1. அப்போ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த். அப்போ எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 1/f ஈக்குவல் டு 1/f1 + 1/f2 நம்ம ரெண்டு கொடுத்தாங்க. அப்போ இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த கேபிட்டல் F அப்படிங்கிறது எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் வந்து நமக்கு வந்து 20 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்தாங்க. அதை நம்ம தூக்கி நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து மீட்டர் அப்படின்னு யூனிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோக்கல் லென்த்தோட யூனிட்டையும் நம்ம மீட்டரில் மாற்றிக்கணும். நமக்கு வந்து இந்த சென்டிமீட்டர்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே கேபிட்டல் F வந்து சென்டிமீட்டர்லேயே போட்டுடலாம். அப்போ therefore 1/20 ஈக்குவல் டு 1/f1க்கு பதில் F1 அப்படியே வச்சுக்க முடியுதா? அப்போ F2க்கு பதிலாக வந்து -1/1.5 F டைம்ஸ் ஆஃப் F1 அப்படின்னு எழுதிக்கிறீங்களா? அப்போ இதில் ரெண்டுலேயுமே என்ன F1 காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து 1/f1 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது -1/1.5 அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே 1 தான் இருக்குது. அப்போ மேலே இங்கேயே 1.5 நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் 1.5 வரும், இங்கேயும் 1.5 வரும். அப்போ டினாமினேட்டரில் வந்து நமக்கு வந்து 1.5 காமனாக இருக்குது. அப்போ மேலே மட்டும் நம்ம கூட்டிக்கலாம். அப்போ 1.5ல -1 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சாரி 0.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1/20 ஈக்குவல் டு 0.5 டிவைடட் பை 1.5 இன்ட்டு 1/f1 அப்படின்னு. அப்போ 1 5 15. அப்போ என்ன வரும்? 3. அப்போ 1/3 வரும். அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ F1 ஈக்குவல் டு என்ன வரும்? 20 டிவைடட் பை 3. அப்போ என்ன வரும்? கேன்சல் பண்ணோம்னா 6.67 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். அப்போ F1 வந்து நம்ம வந்து 6 பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த ஆப்ஷன் சி தான். அதாவது சிலேயும் டிடி இருக்குது. ஆனால் நமக்கு வந்து என்னது இதில் வந்து மைனஸ் வரணும், அதில் மைனஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். அப்போ இந்த F1 வந்து இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 10 அப்ராக்சிமேட்டாக 10 வரும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன்.